guys, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம விளையாட போற கேம் வந்து பிரெயின் ராட் எவல்யூஷன் தான். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது பிரெயின் ராட் எவல்யூஷன் தான். ரொம்ப நாளாக போடல. இன்னைக்கு இதான் விளையாடுவோம் அப்படின்னு. இன்னைக்கு வந்து ரொம்ப நாளாக எந்த கண்டென்ட்டுமே போடலை அப்படி தானே பிரெயின் ராட் எவல்யூஷனில். அப்போ நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ நாள் பண்ணியா நீ உடிண்டிங் டிம்பிளிங்ஸ்க்கே வந்து கேம் காட்டிருக்கா கேட்டிருப்பீங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது. காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்க, சிக்கலை தெரியாது முடிச்சாச்சு. நியூக்ளியர் கோரையும் முடிச்சாச்சு. உடிண்டிங் டிம்பிளிங்ஸில் இப்போ நான் இருக்கிறேன். பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டோன்னு. இப்போ நான் இவ்வளோ அடிச்சிட்ருக்கேன் உடிண்டிங்கில். இனிமேல் எங்கே போவேன் ஏது என்ன எனக்கு எதுவுமே தெரியாது. அடுத்தது எனக்கு தெரிஞ்சு நியூக்ளியர் கோரா இல்லை நியூக்ளியர் கோர் இல்லை, கண்டிப்பாக வேறு தான். அடுத்தது என்ன ஐலாண்டு போ லிலியா இருக்குது. அடுத்தது என்ன ஐலாண்டு ஃப்ரெண்ட்ஸ்? குளோர்போ ஐலைட்ஸா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கோல்போ ஐலைட்ஸ் தான். அதுவும் நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ நாள் விளையாடி மாடா உனக்கு ஒரு சின்ன அது என்னது சின்ன சீக்ரெட் கூட கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். எப்படி ஒரு சீக்ரெட் எடுத்து வச்சிருக்கேன் ட்ரேட் மூலியமா. வாங்க இந்த சீக்ரெட்டை கொடுத்து வேற ஏதாவது சீக்ரெட் வாங்க முடியுமா பார்ப்போம். ட்ரேடு 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 எல்லாருக்கும் ட்ரேடை கொடுத்துட்டேன். யாரோ வந்திருக்காங்க. அடா பாவி தூ, ஏன்டா கொடுத்துக்கிறேன். இப்போமா நல்லதாக கொடுக்குறானான்னு பார்ப்போம். வாங்கோ. டே தம்பி, ஏதாவது நல்லதாக குடுறா. 213 பத்தாது கேன்சல். போ, அவனும் ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு கொடுப்போம், இவருக்கு கொடுப்பான், இவருக்கு கொடுப்பான், இவருக்கு கொடுப்பான். என்னடா தம்பி இதே வருக, இதெல்லாம் வேஸ்ட்டு தம்பி. நம்மக்கிட்ட சீக்ரெட் இருக்குது, அதுதான் கொடுக்குறேன். நீ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது நல்லதாக தாப்பா. கேன்சல்ப்பா, போப்பா, நீ எனக்கு தேவையே இல்லைப்பா. இவன் வேணும், இவன் வேணும், இவன் வேணும், இவன் வேணும், இவன் வேணும். வேஸ்ட்டாக கொடுக்கவங்களுக்கெல்லாம் அனுப்பவே கூடாது. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இதான் ட்ரிக்ஸு. அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம பாட்டுக்கு. இவ்வளோ எந்த காலத்தில் தான் முடிவான்னு தெரியல. யாருப்பாவே லீஃப் சகுரை இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிறாரு. என்னப்பா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிற லீஃப் சகுரு? சரி, செஸ்டில் கிடச்சாதான் இப்போ உண்டு. ஏன்டா டே இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிற? சீக்கிரட்லாம் ஈஸியாக அடிக்கணும்லாம் நினச்சேன். எவனுமே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு கொடுக்கவே இல்லை. கொடு பார்ப்போம். ஏண்டா ஒருத்தங்க கூட ஏடா அட்டன் பண்ண மாட்டேறீங்க எப்படி? சரி, அப்போ நம்மளே எக்யூ பெஸ்ட்டு வேணா கொடுத்தோம்னா சீக்ரெட் தான் வரும். ஏன் பாருங்கோ. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை. இது 850 QA ஓகேயா? சீக்ரெட்டுக்கு போனீங்கன்னா இது வெறும் 100 ட்ரில்லியன். அப்போ எப்படி சீக்ரெட் எக்யூ பெஸ்ட்டு கொடுத்தா 100 ட்ரில்லியன் எப்படி பெருசாக வரும்னு நான் சொல்கிறேன். 100 ட்ரில்லியனை தாண்டி QA தான் வரும். QAக்கு பின்னாடி தான் 100 ட்ரில்லியன் வரும். அப்போ எப்படி எக்யூ பெஸ்ட் பிரெயின் கொடுத்தா அது வருது அப்படின்னு தான் எனக்கு புரியலை. எங்க பாவங்க அந்த லீஃப் சகுரு அடிக்கிறான் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏ தம்பி, பாவமா இருக்குது இவனை பார்த்தா. நீ நான் இதில் 2 தான் பயம் கொடுக்க முடிஞ்சு.
இந்த ஃப்ரப்புச்சினோ அசாசினோ எடுக்கணும், அவ்வளோதான். சீக்கிரமாக அதுக்கு போடணும். வாங்கும். எப்படி இதான் என் சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடு வழியாகவே எடுத்தேன். நான் பார்த்தீங்களா, நல்லா இருக்கா என் சீக்ரெட்டு. இருங்க, பின்னாடி இருந்து எதெல்லாமோ வருமே, உனத்தையும் காணும். பின்னாடி இருந்து எதெல்லாமோ வருமாடா, எக்ஸ்ப்ளோஷன்லாம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது காணும், என்னாச்சுன்னு தெரியல. டே அப்படியே நீ பாவண்டா. லீஃப் சவுர் எப்பா இப்போ தான் அடித்து முடிக்கிறான். நம்ம இங்கே யோனியை வச்சு போட்டுட்ருக்கோம், அவன் அங்கே லீஃப் சவுரை வச்சுட்டு போட்டுட்ருக்கான். என்ன டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டுத்துலேயும்? இந்த ஃப்ரப்புச்சினோ அசாசினோவை எப்படியாவது எடுக்கும். இது வந்து ப்ரிஸ்டேஜ் ஃப்ரப்புச்சினோ. நமக்கு இதுதான், அது ரோப்ளாக்ஸ் கொடுத்தா தான் அந்த ப்ரிஸ்டேஜ் கப்புச்சினோ கிடைக்குமா. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ரோப்ளாக்ஸ் கொடுத்தா ஒருத்து தான் 2 கப்புச்சினோ கிடைக்கும், அவ்வளோதான். இவ்வளோதான் எனக்கு சொல்ல முடியும். வாங்கோ. இப்போ என்ன பண்ணுது, ஃப்ரப்புச்சினோ வந்து 10வது நாளில் கிடைக்குமா. நம்ம இப்போ 3வது நாள், ஆனால் 2 தான் செஞ்சுருக்கோம். இது இனிமேல் 3வது நாளில், இந்த 3வது நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் 2 தான் செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த 3வது நாளில் இருக்குது தெரியுமா, இந்த 3வது நாளில் இன்னொன்று கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஏன்னா எக்ஸ்பி கேட்குறது வந்து 5.5K 6K வந்து கேட்குது. 5.5K முடிச்சிட்டேன். நைட்டு எனக்கு தெரிஞ்சு பண்ணிடுவேன். டே 3க்குள்ளது, டே 4க்கு டே 4, டே 5க்கு டே 5 உள்ளது, டே 6க்கு டே 6க்குள்ளது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 10வது நாளில் 10வது உள்ளது எடுத்துருவேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 நாள் 12 நாள் கிட்ட ஆகும். ஆனால் ரொம்ப எக்ஸ்பியெல்லாம் அதிகமாக கொடுப்பானுங்க, அது எனக்கு தெரிஞ்சது தான். சரி, அந்த லீஃப் சகூர் இன்னுமா இவனை அடிச்சிட்ருக்காரு. சரி, நம்ம பெட்டு, அதாவது நார்மலில் நம்ம வந்து, நான் இப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கேன், யாருன்னு தெரியலை. ஆனால் எனக்கு ஒன்று புரியுது. நான் முன்னாடி எப்படின்னு நினச்சேன்னா, சீக்ரெட் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சீக்ரெட் எடுத்துட்டோம்னா லாஸ்ட் ஐலாண்டில் ஒரு ஐலாண்டு வரைக்கும் நம்ம அடிச்சுக்கிட்டே போகலாம், பாசலாம் அப்படின்னு தான் நான் நினச்சினேன். என்னது இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செகண்ட் கருத்துக்களை சொல்லாமல் இருந்திருப்பேன். அது ஒன்றும் இல்லை, இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. சீக்ரெட் எடுத்த பிறகு என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஐலாண்டில் என்ன சீக்ரெட்டை எடுத்துருக்கோமோ அந்த சீக்ரெட் உள்ள பவர் தான் இதுவும் தரும். ஆனால் அதில் கொஞ்சம் டபுளாக பண்ணி தரும் இந்த சீக்ரெட்டு. நான் பர்பிள் கலரில் இப்போ ஒன்று காட்டுச்சுல 1 XPன்னு, இது ஒரு செகண்டுக்கு எப்போமாவது இருக்கா, நான் எப்போ வரும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நான் இப்போ வரும், டபுளாக பண்ணி தரும். அதுதான் இதோடைய வேலை. இது முதல்ல 600 அடிச்சிருந்து, இது வந்த பிறகு 900 அடிக்குது. அதனால தான் இப்போ சீக்கிரமாக இதை முடிக்கிறோம். நான் இப்போ டபுளாக பண்ணி தரும் பாருங்கள். இப்போ பண்ணி தரும். ஒரு 2 செகண்டுக்கு இல்லைன்னா 1 நிமிஷம் கழித்து டபுளாக அப்படி அடித்து தரும். இந்நேரத்துக்கு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சா வரமாட்டுங்க. பர்பிள் கலரில் 1 XPன்னு அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அடித்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணும். இதுதான் இந்த சீக்ரெட்டோடைய வேலை. மற்றபடி நம்ம எடுக்கிற அந்த பிரெயின் ராட்டுக்கு இது வரையாக தான் அதுவும் அடிக்கும். ஆனால் அது கொஞ்சம் டபுளாக அடித்து தரும். இதுதான் இந்த சீக்ரெட்டோடைய வேலையை தவிர மற்றபடி 100 ட்ரில்லியனு AQA அது ஒன்றுமே கிடையாது. டபுளாக பண்ணி தரும். அதில் சிறந்ததை எடுத்துகிட்டு அடிக்கணும். இவ்வளோ தான் நம்ம வேலை. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இதை தான் நான் இதில் புரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் நம்ம சீக்ரெட்டு வச்சுருந்தாலுமே நம்ம ஒரு ஐலாண்டை முடிக்கலைன்னா டக்குன்னு போய் பாஸை அடிக்க முடியாது. இதுதான் நான் எனக்கு தெரிஞ்சு 700 OC 276 OC தான் இருக்குது.
பாஸ் எஸ்பி என்னதுன்னு பார்க்கணும். அதுதான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஓடு அடி சரி முடிஞ்சு. ஓடு ஓடே. பாஸோட எஸ்பி என்னது? அதுக்குள்ளாடி என் உயிர் எடுத்துருவானா? ஹஸ்பட்டே டே ஏங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாஸை நான் அடிக்க முடியாது. இவனையே போய் அடிப்போம். எல்லாரும் எனக்கு ட்ரேடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம எதை எடுக்கணும்னா இவனை தான் எடுக்கணும். ப்ரீகுஸ் எடுக்கணும். இவனை எடுத்து தான் அடிக்க முடியும். ஏன்னா ட்ரேடு கொடுக்க ஆரம்பித்தா நம்ம எக்யூ பெஸ்ட்டில் ஒன்று வச்சுட்டோன்னா அதை கொடுக்க முடியாது. லாஸ்ட்டு இவனுக்கு கொடுப்போம், இதோட கொடுப்போம், இவனுக்கு கொடுப்போம், இவனுக்கு கொடுப்போம், இவனுக்கு கொடுப்போம், இதுவும் கொடுப்போம், இவனுக்கு கொடுப்போம். கொச்ச கொச்சன்னு எல்லாரும் கொடுப்போம். யாரா நீ? என்னடா தருவ? நான் உனக்கு சீக்கிரம் கொடுக்கண்டா. எல்லாம் நல்லதா தாடா. நல்லதா தா. எனக்கு தான் நல்லதா தா. அட பாவிங். சரி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ரெடின்னு சும்மா கொடுக்கட்டா. கேன்சல். வாய்ப்பு இல்லை கண்ணா, வாய்ப்பு இல்லை. கேன்சல் போ. வேஸ்ட்டு. பிளாக் வேஸ்ட் கிட்ட அப்போ இனிமேல் பண்ணக்கூடாது. என்னடா உனக்கு ஒரு இது கொடுக்குறேன். நீ எனக்கு என்ன? ஓட்டு ஹெல் போதும். இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே இல்லை. ரெடி கொடுக்குறேன் போ. கேன்சல் தான் கொடுப்பான். நல்லாவே எனக்கு தெரியும். கேன்சல் தான் கொடுப்பான் இவன். ஐயோ கடவுளே, கேன்சல் கொடுக்க கூடாதே. அட பாயுங்களா போடா. உங்ககிட்ட நான் என்ன 3 சீக்கிரட்டாக கேட்டேன். ப்ளீஸ் கொடு, எனக்கு கொடு. குக்கிடு ப்ளீஸ்டா. எனக்கு ஒரு சீக்ரெட் போகணுண்டா. டே ஒரு சீக்ரெட்டா. டே ஒரு சீக்ரெட்டா. ஒரு சீக்ரெட்டா. டே 3 சீக்ரெட் வேண்டாம்டா. ஐயோ 3 சீக்ரெட் வேண்டாம்டா. ஒரு சீக்ரெட் போகணும்டா. டேய் நாய் பையலே, ஒரு சீக்ரெட் கூடா. போறேன்டா. டேய் சொன்னாலும் கேட்க மாட்டான். நான் என்ன செய்ய போகிறேன்? அதுதான் அவனே கேன்சல் பண்ணிட்டான். நான் கேட்டது ஒரே ஒரு சீக்ரெட் கொடு. ஒரு சீக்ரெட் கொடுன்னு கேட்டேன். ஒரு சீக்ரெட் தான் வேணும். டேய் 3 கொடுத்து தொலையாருடா. டேய் அடப்பாவீங்களா. ரெடி கொடுக்குறான் போ. எனக்கு ஒரு சீக்ரெட் போகணும்டா. எவ்வளோ தரவாடா உங்கள்கிட்ட கெஞ்சி ஆக வேண்டியதும். ட்ரூலி மேரோ ட்ரூலி சீனா, டிராகுலா இல்லைன்னா அந்த கொக்கரோ மாதிரி இருக்கா அது தரணும். 3த்தையும் தரேன். என்கிட்ட வரது மேலே எனக்கு எதுவுமே இல்லைடா. சீக்ரெட்டு கொடுத்து தொலைடா. டே 1 போதும்டா. டேய் வேற கொடுக்கறதுக்கு இல்லைன்னு சொன்னால் கேட்க மாட்டியாடா. ரெடின்னு சொல்கிறேன் போ. நீ இவனை வெறுப்பு ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். வெறுப்பு ஏற்றணும் நீ இவனை. எப்படியாவது எடுத்து போதும். ஐயோ எடுக்க முடியல. அவன் உன்னையவனு குடுறாடே. யாருங்க அவன்? பைத்தியமான்னு கேட்கேன். அட போங்க ஃப்ரெண்ட்ஸ். குக்கிடு இவனும் கேன்சல் பண்ணிட்டான். கொடுக்க மாட்டுறான். கொடுக்க மாட்டுறான் இவன் எனக்கு.
ஒன்று கொடுக்க போ. ஒன்றே ஒன்று தான். டேய் மண்டையை அடித்து உடச்சிடுவேன். ஒன்று கொடுன்னு நான் சொல்கிறேன். டேய் ஒன்று கொடுறா. டேய் போங்க. நானே கேன்சல் கொடுத்தேன். நம்மளும் எவ்வளோ நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். நானும் கொடுத்துருக்கேன். நல்லா கொடுத்து விடாடா. நான் ரெடி கொடுக்கேன். கேன்சல் கொடுக்கேன். கேன்சல். பயமா இருக்கு, கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சீக்ரெட் வாங்கிட்டா அமைதியாக போயிடுவேன். ஒன்றுமே வாங்கலன்னா எனக்கும் கஷ்டமா இருக்காருடா. வாங்கடா குக்கீடு மண்டை. எனக்கு நீ போட்டு அடி அடிச்சு. ஐயோ சாமி, ஒரே ஒரு சீக்ரெட் போடும்டா டேய். தயவு செஞ்சு ஒன்று போடும்டா டேய். ஒன்று போதும்டா டே 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 ஒன்று போதும்டா. ஐயோ இவன் ஒன்று கூட தர மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுனா தாரேன், நீ எதாவது தா அப்படின்னு சொல்லியான். என்ன செய்ய முடியும் இவனை? குக்கீடு மண்டையா குலுக்கீடு மண்டையா, உன்னை என்னடா பண்ணணும் இனிமே? ஏன்டா என் உயிர் எடுக்கிற? ஐயோ போங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்பிக்கையே இல்லை. அடிக்க ஆரம்பிப்போம். டாட் எவால்யூஷன் போர் அடிக்குது. இது லீவ் இப்போலாம் யானே தெரியல. எந்த கேம்லேயுமே ரொம்ப இதெல்லாம் வைக்க மாட்டேன். பிடிக்கவே இல்லை இந்த கேம்மு. அந்த மாதிரி ஆதி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இருக்குது இன்னும் 2 வாய் சுவாசம் விழுந்துருக்கீங்களா? வந்துட்டேன். ஓ பிளான்ஸஸ் பிரிண்டாட்டும் கண்டென்ட் போடல, அதே அதில் போகும். அதில் என்ன அப்கிரேட் போட்டு வச்சுருக்கேன்னு பாருங்க, சூப்பராக இருக்கும். யோகா ஸ்டுடியோ அண்ணா, அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி பெட்டு பாருங்கோ. பிங்க் லெமனு நியூ சீசன் 1 டாஸ்க், அதெல்லாம் முடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டம். யாரு பாணி? சரி வாங்கோ. என்னத்த ஸ்டாக்ல போட்டு வச்சிருக்கோம் பார்க்கணும். முன்னாடி 401 பில்லியன் வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ரீபர்த் பண்ணி விட்டேன். ஹலோ வாங்கோ. ஒரு நல்ல காடை வைக்கலாம். நல்ல காடு கொடுங்களா? செயின் லைக் மீன் வந்து எக்யூப்ல இருக்கு. சரி வாங்க.
இருங்க. ஒழுங்கா வாய்ஸ் ஓவரே கொடுக்க மாட்டேன், சாரி. இன்னும் இதில் வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஐயோ, இல்லை வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பேஸ் கார்டு என்ன இருக்கு பாருங்க, 18. உன்னை பிப்போம். பா தண்ணி குத்தி குத்தி தண்ணி வேண்டாம் 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 வேண்டாம். ஏன் வேண்டாம், போ. ஓடு 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 ஓடு. கிங்லமன் போட்டிருக்கீங்களா? என்னடா போட்டு வச்சிருக்கீங்க? ஆசையோடி வந்தண்டா. அசையான மரம் ஒன்று விழுந்திருச்சு. போடா. ஏன் நினைப்பீங்க ரொம்ப நேரமாக வாய்ஸ் ஓவரே கொஞ்சம் கொடுக்கலன்னு நினைப்பீங்க. பிஃபோர் கார்பரேஷன் ஆஃப்டர் கார்பரேஷன் இருக்கா? 42Kக்குள்ளே ஒரு கிங்லமனை கார்பரேட் பண்ணிட்டு ஒருத்தங்கிட்ட ஏமாந்து ட்ரேட் கொடுத்தேன். திரும்ப தரவே இல்லை. சண்டை போட்டேன், தரவே இல்லை. அவன் பாட்டுக்கு லீவ் பண்ணி எடுத்துகிட்டே போயிட்டான். எனக்கா தெரியணுமே. பாவம் ஃப்ரெண்ட்ஸ், பாவம்னா நான் பாவம், ரொம்ப பாவம். நான் இது எப்படி கிட்டேருந்து திரும்ப 44,000 இல்லை 72,000 இருந்தது. இப்போ இது 70,000 ரூபா, இது 70,000, 48,000, 82,000, 26,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவன் எவ்வளோ இதெல்லாம் ஈஸியாக அடித்து உடச்சிடலாம். இருந்தாலும் பார்ப்போம். அன்வேணி ஃப்ரெண்ட்ஸ், வா வா, நான் இப்போ விளையாடுவோம். நோ அந்த வாங்க, நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்பேன். வாங்க விளையாட ஆரம்பிப்போம். பிளான் ஷாப்புக்கு போவோம். பிளான் ஷாப்பில் போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அட போங்கடா, நீங்கள் வேறு வேலை இல்லைல்ல. வாட்டர்மெலன் சீடை எவனாவது வாங்குவான்னு. 7 பில்லியன் இருந்தும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. சூஸ் எ பிளான்ட். Bring me plants, I cop them. எல்லாத்தையும் காப் பண்ணுவியா? இருங்க, கார்னி வைரஸை வச்சுக்கிட்டு காப் பண்ண முடியுமா? சும்மா ஒரு சின்ன ட்ரை தான். நம்ம இன்னும் பயோமியா கூட அன்லாக் பண்ணல. இருங்க, செட்டிங்ஸ் போவோம், ஸ்டேட்ஸ் போவோம், பேக் பேக் ஸ்பேஸு, டைம் பிளேடு, பிளான்ஸ் பிளான்டடு 61 தான். பிரெயின் நாட்ஸ் டெஃபிசடு, பிரெயின் ரீபர்ட்ஸு, மணி பூஸ்ட்டு, லக்கி பூஸ்ட்டு, லக் பூஸ்ட்டு, ரோபக்ஸ் வந்துட்டு ஒன்றுமே ஸ்பெண்ட் பண்ணல. டெய்லி கம்ப்ளீட்டடு கரண்ட் மிஷின் அப்படின்னா 5 பேசனை தாண்டி இருக்குன்னா. அவி என்னடா வச்சிருக்க? என்னடா மியூட்டேஷனுக்கு மேலே மியூட்டேஷன் விழுந்து வச்சிருக்கு. டேய் என்னடா இது? குடு மச்சி, ஏதாவது ஒன்று என்கிட்ட இருந்து குடு. ஏதோ 1 மில்லியன் பட்டா எல்லாம் கொடுத்து வச்சேன்டாண்ட போ. என்கிட்ட இதுதான் 2வது பெட்டு, 422K. தம்பி ஓனர் எங்கேயா போன நீ? ஓனரை காணும். ஓனர் எங்கே போய் சாணியில் போய் முட்டினானா? அப்படிதான் தோணுது. ஐயோ கீழே டுமீல். எப்படி நம்ம பேஸ் கொண்டோமா? 1 மினிட் அப்புறம் அங்கோ இருக்கலாம். ஐயோ இவனுங்க பிளான்ஸ் எதுவுமே போட மாட்டானுங்க. அழுகுறேன். 30 செகண்ட் இருக்குடா.
இதில் ஏதாவது ஒன்றையாவது நல்லதாக போடுங்கடா. கார்னிவோர்ஸை தாண்டி இல்லைன்னா கார்னிவோர்ஸ் பிளான்ட்டையாவது போடுங்கடா. தயவு செஞ்சு கோகோ டேங்க் கிட்ட போட்டுறாதீங்க, வாங்கவே மாட்டேன். மண்டியை அடைச்சி ஒடிச்சு போட்டுவேன். டேய் கொடுத்து தொலைங்கடா. டே 5 4 3 2 1 போடலையா? அட போங்கடா. சனியை முடிச்சவனுங்க ஐயோ சனியை முடிச்சவங்களுன்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னா பைசா போயிடும். அது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். அடி போட்டு செரியடி தமிழ் டுமில் டமால் டிமில் டுமிலிக் டமிலிக்கு டமால் டுமிலிக்கி டிமால். இதில் எதையாவது ஒன்றையாவது வைக்கணும்னு பார்க்கேன். என்னத்தை வைக்குதுன்னு தோணுது. எதையாவது ஒன்றையாவது வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓய் ஒன்றும் இல்லை நான் வச்சுட்டேன். பத்தாது, வேண்டாம். இது எக்யூப்ல இருக்குது எல்லாம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இனிமே இதுதான் நம்ம கூட இருக்கு. எஸ், கிளிக் டு கண்டினியூ. எக்யூப் ப்ளீஸ். எக்யூப்டா? நான் கிளிக் டு கண்டினியூ. இன்னுமா எக்யூப் ஆகல? ஓகே, அப்பாடி வச்சுட்டேன். நம்ம பேட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணுமா? பேட்டுங்கடா, என்னடா பேட்டை கணும். இந்த பர்போலியிலோ லூலியிலோ இனிமேல் நம்ம இது இருக்காது. ஆனால் நான் லெஜெண்டரி ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதனாலே எனக்கு எல்லாம் ஃபுல்லாகுது. 1 பில்லியன் சேர்த்து வச்சிருக்கான், ஆனால் பத்தாது. நான் பார்த்தீங்களா, நம்ம பேஸ் இதிலிருந்து ஒரே ஒரு பிரெயின் நாட் எடுத்து கொடுத்தேன். எக்யூ பெஸ்ட்னு கொடுத்தோன்னா இப்போ 30 பில்லியன் 116 பில்லியன். இதில் எல்லுன்னுட்டானா, எள்ளு மண்டையா, எள்ளு மேக்மா எள்ளு எல்லாமே வந்திருக்கானுங்க. கேலக்ட்ரிக் நியூட்ரிஷனோட போட்டு வச்சிட்டீங்க. சூப்பர். சரி வாங்கோ, உனக்கு என்னத்தையோ பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். நமக்கு என்ன வேலை? இதுதான் வாங்கணும். சும்மா பைசா வேஸ்ட் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நமக்கு அவ்வளோ வேலை. ஏன்னா 114 பில்லியன் கிட்டலாம் நம்மக்கிட்ட இருக்குது. சும்மா பணத்தை வேஸ்ட் பண்ணணும், இதுதான் நம்ம வேலை. வெறும் 16K தானே, எடுத்து பொத்திட்டு போக சொல்லிட்டாங்க அவனை. நீ வேஸ்ட்டு தம்பிலா, நீ வேஸ்ட்டுடா. வந்த உடனே செத்து போயிடுவிய. நீ தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். சரி எவ்வளோ கஷ்டமானு சொல்லு. எவ்வளோ பணம் எவ்வளோன்னு சொல்ல மாட்டேங்க. சரி உன்னை எடுத்து ஓட்டரமனு நான் என்கிட்ட வைக்கிறேன். எவ்வளோ பணம்னு சொல்லுடா. வெறும் 1.3K போடா. பெரிய இவன் வந்துட்டு கர்மம் வேஸ்ட். பட் யூ ஆர் வேஸ்ட் ஃபுல். நீ ஒரு வேஸ்டானவன் என்கிட்ட நிரூபிச்சிட்ட. சரியா? ஆமாம், நீ இப்போ எதுக்கு எங்கெல்லாமோ இப்போ தெரிஞ்சிட்ருக்கேன். எங்கே தெரிஞ்சிட்ருக்கேன், எதுக்கு தெரிஞ்சிட்ருக்கேன் எதுவுமே தெரியல. ஏன் 332Kடா? எனக்கு தாடா குடுறா. ஏன் 315K குடு எனக்கு கொடு. அடப்பாவீங்களா, எனக்கு கொடுக்க மாட்டாங்களா? இருங்க, இவங்கிட்ட நம்மளும் கேட்போம்.
இருங்க நம்மளும் ட்ரேட் பண்ணுவோம். ப்ளீஸ் கிவ் மீ எனி சூப்பர் பிளான்ட். நமக்கு ட்ரேட் ஒர்க் அவுட் ஆகாது. அவனே தந்தா தரட்டு. டே கொடுத்து தொலைடா டே. மீட்ரு சவரா? சரி வேலையை பாருட்டு நம்ம வேலையை பார்ப்போம். நம்மக்கிட்ட கிங் லெமன் எல்லாம் இருக்குது. அப்பா நமக்கு எதுக்கு? ஏங்க எடுத்து விடு ஓடி. ஆமாம் சன்ஃப்ளவர் எடுக்கிற நிற்கிறீங்க. சன்ஃப்ளவர்லாம் எனக்கு தேவையில்லையாடா? புரியலை. அம்மா என்னடா இங்கே கேப் இருக்குது? ஐயோ செல்லு கீழே விழுந்துடும். என் மெயின் பாட்லேயே செல் எடுத்து விட்ரு. இருக்குடா இங்கே இவ்வளோ சின்னோண்டு கேப் இருக்குது. இப்போ கஜம் செக் கஜம் பிளான்ஸை தொட்டு மஷ்ரூம் பீனோ எடுத்து இதில் வைக்கணும். திரும்பியும் பிளான்ஸுக்கு போகணுன்னா கோகோ டேங்க் போடுவோம். அவன் எடுத்து இங்கே வைக்கணும். அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். கிளேலி கொல்லம்லா என்ன பாஷையை பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. போங்க வாங்க டும் டிம் டொமில் டமா. அங்கே அவனுங்க ஏதோ பேசுகிறானுங்க. டே எதையாவது குடுறா டே. டன்னு சொல்கிறானுங்க. இன்னைக்கு இவனுக்கு அதிர்ஷ்ட நாள் ஃப்ரெண்ட்ஸ். இவன் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு 300 விட்டுட்டுக்கையா? வெறும் கிலோ தானா? ஃபினிஷ்டு டூ இட். ஓட்டு என்னடா டூ இட்டு? ஃபினிஷ்டு டூ இட்டுன்னு சொல்கிறான். நம்மளும் ஏதோ பார்ப்போம். ஓ எதையோ ஒரு பெட்டை கொடுத்துக்கிட்டு ஏமாந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபினிஷ்டு டூ இட்டு ப்ரோ. ரீபர்த்து. ஓ ரீபர்த் பண்ண சொல்கிறதுக்கு சண்டையா? ஓகே ஐ என் கூட ஃப்ரெண்டு யாரோ ஜாயின் பண்ணியிருக்காங்க. என் கூட யார் அவர் பார்ப்போமேடா. என் ஃப்ரெண்டா? ஆமாம் ப்ரோ என் ஃப்ரெண்டு. என்னடா நீங்களாம் இவ்வளோ பவராக இருக்கீங்க? ஐ டேய் உன் லிவியட்டான்டா. நீ தான்டா என் கூட ஃப்ரெண்டு போட்ட. இவனாவே வந்து ஃப்ரெண்டு போட்டான். 22Kயா? நல்லா பவராக இருக்கும் போல இருக்கப்போ ஃப்ரெண்டு. இது காட்டா? எதையும் எடுத்துகிட்டு போனான். குடுறா டே அட கொடுங்கடா டே. அட பாவி போடா டே. நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? நீ எல்லாம் ஃப்ரெண்டான்னு கேட்கேன். அட பாடா விட்டுட்டு போயிட்டியடா. நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? பாருடா ஒரு மியூட்டேஷன் கூட இல்லை. நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? ஒன்னையாவது கொடுக்குறியா? 1K குள்ளது எனக்கு தேவையா? போடா. ப்ளீஸ் ஜூமி ஷர்ட்டு. ஆமாம் 34 நிமிஷம் ஆயிடுச்சா? அப்போ இனிமேல் நான் ஆஃப்லைன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சி யூ குட் பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்?